பரலோக மன்னா. மே 28ஆம் தேதி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். வசனத்திற்குரிய விளக்கம். நாம் தேவனோடு சஞ்சரித்து அவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது தற்போது நமது முயற்சியால் அடைந்தவைகளும் தற்போதைய சூழ்நிலைகளும் நம்மை பூரணமாக திருப்திப்படுத்தும் என்று நாம் உணரக்கூடாது. மாறாக இங்கே நாம் ஒரு யாத்ரீகர் போலவும் அயலாரை போலவும் இருந்து தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள மேலான வீட்டையும் மேன்மையான இளைப்பாறுதலையும் எதிர்நோக்கினவர்களாக இருக்கிறோம். இது அப்போஸ்தலன் முந்தின வசனத்தில் விளக்கினது போல தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதன் மூலம் நாம் பூரண நிச்சயத்தோடு தேவன் பேரில் முழு விசுவாசம் வைத்து அவரோட கூட ஆவியில் ஐக்கியப்பட்டு குடியிருப்பதை சந்தோஷமாக எண்ணி இவ்வுலகில் பரதேசிகளைப் போலவும் யாத்ரீகர்களைப் போலவும் வாழ்வதில் சந்தோஷப்படுகிறோம். ஆமேன்.